Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம கார்த்திகை ஸ்பெஷல் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். 3 ரெசிபியும் ஒரே வீடியோல அதுவும் 10 நிமிடத்துக்குள்ள எப்படி பண்ணலாம் அத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு கார்த்திகை ஸ்பெஷல் கொழுக்கட்டை, அப்பம், பொரி உருண்டை இது மூணையும் நம்ம செய்ய போறோம். அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள செய்ய போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். நான் ரெடிமேட் அரிசி மாவு தான் எடுத்துர்க்கேன். 1 கப் மாவுல 1 சிட்டிகை போல உப்பு கலந்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு தண்ணியை கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கார்த்திகை கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு இல்லாமல் தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வெல்லமும் தேங்காயும் தூவி தான் சாப்பிடுவாங்க. இல்லை இனிப்பு வேணும், கொழுக்கட்டையிலேயே இனிப்பு இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தண்ணிக்கு பதிலாக வெல்லம் கரைச்ச தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை. இந்த மாவு கையில் ஒட்டாது. அப்படி ஒட்டும் போல தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டிக்கலாம். வழக்கமாக 3 விதமான ஷேப்பில் வந்து கார்த்திகை கொழுக்கட்டை பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு மூணையுமே செஞ்சு பார்க்கலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெரிய சைஸ் அளவுக்கு மாவை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் வந்து ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. கார்த்திகைக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணுவாங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கடகடன் பண்ணிடலாம். நம்ம 1 கப் அரிசி மாவு தான் எடுத்துருக்கோம். அதனால சீக்கிரமாகவே நம்ம மாவை கலந்து பிடிச்சிடலாம். கொழுக்கட்டையெல்லாம் ஒரே ஷேப்பில் செஞ்சுருந்தா நம்ம வந்து ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். இல்லை பெருசு சின்னதுமாக செஞ்சுருந்தா முதல்ல பெருசாக உள்ளதை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதை சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டைகளை சேர்க்கறதுக்கு முன்னால தண்ணி நல்ல கொதி நிலையில இருக்கணுங்க. நல்ல தரன்னு கொதிக்கையில மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவு கொதிக்கணும். அப்பதான் நம்ம வந்து கொழுக்கட்டையை சேர்க்கணும். தண்ணி சூடு கம்மியா இருந்ததுன்னா கொழுக்கட்டை கரைஞ்சிரும். முதல்ல பெரிய சேப்பா பண்ணிருக்கதெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு 2 கொதி வந்த பிறகு நம்ம சின்ன உருண்டைகளை சேர்த்தலாம். தீயை லோ ஃப்ளேம் ஆக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதாவது அந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும், உங்களுக்கு கரையாமல் வேகும். இப்போ 2 நிமிஷம் கழித்து மற்ற உருண்டைகளை சேர்த்தலாம். மொத்தமாக அவ்வளோத்தையும் சேர்த்துடாதீங்க. அது வேகையில் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் கூட கொழுக்கட்டை கரையாமல் ஒன்று போல் வெந்துடுச்சு. முதல்ல ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனால் உதிரி ஆகிடும். இப்போ நம்ம அப்பம் தயார் பண்ணிடலாம். எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு கோதுமையில் தான் அப்பம் தயாரிக்க போகிறேன். 1 கப் கோதுமை மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக சுக்கு பொடி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை தூக்கி காட்டுறதுக்காக 1 சிட்டிகை போல உப்பு சேர்த்துக்கிறோம். வெல்லத்தை நல்ல சூடான தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக வெள்ளை தண்ணியில் தான் நம்ம கரைச்சிக்கணும் அப்படி இல்லைங்க. தேவையான அளவு வெல்லமும் தண்ணியும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை தொட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டு பொரிச்சிடலாம். இது கோதுமை அப்பம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் வரும். உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும். நல்ல மிதமான தீயில வச்சு பொரிச்சிடுங்க. இல்லது வெளிப்பக்கம் ரொம்பவே கருத்து போயிடும். மிதமான தீயில வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க நமக்கு ரெடி ஆகிட்டு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பொரி உருண்டை பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நான் அரிசி பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்க போகிறேன். வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கிட்டு லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கார்த்திகை பொரி வீடியோவில் கேட்டிருந்தீங்க அரிசி பொரினா என்ன, நெல் பொரினா என்னன்னு. இது நாங்கள் முதல்ல வச்சுருக்கிறது நெல் பொரி. இப்போ நான் எடுத்துருக்கிறது அரிசி பொரி. அரிசி பொரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த வெள்ளை தண்ணியில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் 1 சிட்டிகை அளவுக்கு சுக்கு தூளும் சேர்த்துக்க போகிறேன். 1 கப்புக்கு 1/4 கப் வெல்லம். நம்ம இப்போ பதம் பார்த்துடலாம். கல் பதம் தான். தண்ணியில் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாக விட்டு நீங்கள் இப்படி உருட்டுனீங்க அப்படின்னா நல்லா உருண்டு வரும். அதை தண்ணியில் தட்டில் தூக்கி அடிச்சிங்க அப்படின்னா கல் மாதிரி சத்தம் கேட்கும். இதுதாங்க பதம். நம்ம பொரி உருண்டை பிடிக்கிறதா இருந்தால் சுட சுட அப்படியே பிடிச்சிடணுங்க. நம்ம ஏற்கனவே பொரி திரைக்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம வேகமாக செய்யணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் தொட்டு பொரி பிடிக்கிறதுக்காக, உருண்டை பிடிக்கிறதுக்காக. வெல்லத்தை சேர்த்த உடனே, வெள்ளைப்பாக சேர்த்த உடனே அரிசி மாவை தொட்டுட்டு டக்கு டக்குன்னு பிடிச்சி வச்சுடுங்க.
இது வந்து காஞ்சிட்டுனா, அதாவது சூடு குறைஞ்சிட்டுனா உங்களுக்கு உதிர்ந்துடும், உருண்டை பிடிக்க வராது. அதனால உங்களுக்கு வந்து எல்லா உருண்டைகளும் நிறைய பொரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா முதல்ல கிள்ளி வச்சுக்கோங்க. அதாவது சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எடுத்து வச்சுக்கோங்க. குவியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 5-6 உருண்டை எடுத்து வச்ச பிறகு நம்ம கைகளால் அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம். பொதுவாக பொரி திரைக்கிறதுனா நிறைய பொரி ஒரே சமயத்தில் நம்ம செஞ்சிடலாங்க. பொரி உருண்டை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை பொரி உருண்டைகள் தயாராகிடுச்சு. இன்றைக்கி பார்த்த 3 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதுவும் 10 நிமிஷத்தில் நீங்கள் தயார் பண்ணிடலாங்க. நீங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.